எவன்டா உன்னை அனுப்பிச்சான் சொல்லு. என்ன நடக்குது இங்க? உங்க தம்பிங்க உங்களை பத்தி என்னென்னமோ சொன்னாங்களே, ஆனா நீங்க நான் பார்த்ததும் கேட்டதும் எல்லாமே போயா? என்னை பத்தி என் தம்பிங்க உன்கிட்ட என்ன சொன்னாங்கன்னு தெரியாது. எனக்கு தப்புன்னு பட்டுச்சுன்னா யாரு என்னன்னு பார்க்க மாட்டேன், தூக்கி போட்டு மிதிப்பேன். அதனால எவன் எப்ப எங்க இருந்து என் மேல கத்திய வீசுவான்னு தெரியாது. இதான் நான் இப்படிதான் வளர்ந்த, இதான் என் வாழ்க்கை. விதியா விளையாட்டான்னு தெரியல, ஒருத்தர் விரும்பிட்டோம். ஆனா இப்போ ஒன்று சொல்றேன், என்னாலேயோ என் சூழ்நிலையாலேயோ ஒரு சின்ன துரும்பு கூட உன் மேல படாது. அவங்களுக்கு எப்படி இருக்கு? நத்திங் சீரியஸ். ஷாக்னால தான் மயங்கி இருக்காங்க. வெறும் வெளிக்காயம் தான். மயக்கம் தெரிஞ்சதும் நீங்க கூட்டிட்டு போலாம். நத்திங் டு வரி. அவங்க எப்படி இருக்காங்கண்ணே? ஒண்ணுமில்லடா, சரியாயிடுவாங்க, பயப்படுறதுக்கு இல்லை. அந்த வணங்காமடி கிடச்சிட்டானா தேடிக்கிட்டு தானே இருக்கோம். அவன் வீடு, தோட்டம், ரைஸ் மில் ஃபேக்டரி, டிம்பர் டிப்போ, ஓரிடம் விடாம தேடுங்கடா. தேடு தேடு விடாத. கிடைச்சானா? எங்க தாடி கிடைக்கவனே? அண்ணா, அவங்களுக்கு எப்படின்னு இருக்கு? என்னாச்சுண்ணே? கிளம்பி போயிட்டாடா. சாப்பிட்டு படுங்கடா, வெறும் வயித்தோட படுக்காதீங்க. இதனால் வரைக்கும் நாம பண்ணதாண்ட தப்பு. நாம கூட இருக்கிற வரைக்கும் அண்ணன் நம்மளை பற்றி தாண்டா நினைப்பாரு, தன்னை பற்றி நினைக்க மாட்டார். போயிடலாம்டா. எங்கடா போறீங்க? நாங்க போறோண்ணே. டேய், வந்து வண்டியில் ஏறுங்கடா. சின்ன வயசுல இருந்து எப்பவும் எதுக்கும் யாருக்காகவும் நீ கலங்கினதில்லண்ணே. முதல் முறையா நீ கலங்கிட்டண்ணே. தாங்க முடியலண்ணே. சத்தியமா சொல்லேன், அவங்க உன் மனசுல இல்ல. உனக்கு நடக்காத நல்ல காரியம் எங்க யாருக்குமே வேண்டானே. என்னதாண்டா பண்ண சொல்றீங்க? அவங்கள நம்ம வீட்டுக்கு அண்ணியா கூட்டிட்டு வாங்க. இப்படிதான் சின்ன வயசுல அம்மா வேணும் அம்மா வேணும்னு அடம் பிடிப்பீங்க. நானும் அம்மா நாளைக்கு வரும் நாளானைக்கு வரும்னு சொல்லுவேன். நீங்களும் நம்பி தூங்கிடுவீங்க. அப்புறம் பழகிடுச்சு, இதுவும் பழகிடும்.
வாங்கட போலாம். வரமாட்டானே. நீ என்னதான் சொன்னாலும் நாங்கள் வரமாட்டோம். அவங்க தான் அண்ணின்னு சொல்லு, அப்போ நாங்கள் வரோம். நாங்கள் முடிவு எடுத்துட்டோண்ணே. இனிமே முடிவு பண்ண வேண்டியது நீ தானே.